guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையும் பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா? இந்த மார்க்கெட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணி வைப்பாங்க, அதாவது செல் பண்ணி வைப்பாங்க. அவங்க செல் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஒன்று அவங்க வந்து பொசிஷனை கட் பண்ணி வெளியே வருவாங்க. செல் பண்ணவங்க பை பண்ண என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே தானே போகும். அப்போது அந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகும். அப்போது அந்த இடத்துல நம்ம பை பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்துல தான், அதாவது பொசிஷனை கட் பண்ணுவாங்க, இல்லைனா எக்ஸிட் ஆவாங்க. இது 2 தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு சேஃபாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் அந்த லாஸ் வரக்கூடிய இடம்னு இருக்குது. அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேடே எடுப்போம். மற்றபடி எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு ப்ரீமியம் மீட்டிங் பாயிண்ட்டோ, ப்ரீமியம் சமமாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம எதையுமே பார்க்குறது இல்லை கைஸ். ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் எதையுமே பார்க்குறது இல்லை அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மூமெண்ட் நடக்க போகுது அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் லெவலை மார்க்கெட் தாண்டுது, அதாவது ப்ரீமியம் தாண்டுது அப்படின்னாலே நம்ம சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த மார்க்கெட் வந்து அட்வான்ஸ் லெவலை தாண்டுதுனால அந்த செட்டப்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக நீங்கள் போய் ஒன்றுத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. இந்த ப்ரீமியம் இதில் மீட் ஆகுதா, இந்த ப்ரீமியமோட ப்ரைஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதையுமே கால்குலேஷன்லாம் போட தேவையில்ல. ஏன் அப்படின்னா அந்த செட்டப்பே அப்படி தான் இருக்கும். அது தாண்டுதுனாலே அந்த ப்ரீமியம் ஆல்ரெடி கரெக்டாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது ஓகேங்களா? மேனுவலாகவே அது கரெக்டாகவே இருக்கும். அந்த மூமெண்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டப் க்ரியேட் ஆகும். அதை மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? மற்றபடி இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு கால்குலேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணாலும் 100% அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். சொல்லித்தரவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், மற்றபடி இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% நடக்குமா அப்படின்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது என்னால். 50-50 சான்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது 50-50 சான்ஸு இல்லை 80% சான்ஸு அப்படின்னா இவ்வளோ விஷயத்தை எதுக்கு பார்க்கணும்? சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு லெவல், அவ்வளோதான். அந்த லெவலை தாண்டத்துக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இன்னும் நம்ம அட்வான்ஸாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து நம்ம என்ட்ரியை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி செட்டப் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க அப்படின்ட்டு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். இப்போ வீடியோ கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு இப்போ அதில் அட்டாச் ஆகி வந்துடும் அது. அதனால் இன்னும் சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி செட்டப் இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஓகே, இது வேணுன்றவங்க, கற்றுக்கணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,530 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,370 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா? சொல்லவே தேவையில்லை. அதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த என்ட்ரி புட்டு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடும். ஓகேங்களா? அதே தான் நம்மளும் பண்ணோம். இது இன்றைக்கி மார்க்கெட் ஒன்றும் கஷ்டமான மார்க்கெட் கிடையாது. இதே மாதிரி ஹை பிரேக் பண்ணாலோ லோ பிரேக் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இதில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் நம்ம எடுப்போம். என்ன தான் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் புட்டும் அந்த மாதிரி இருக்கணும். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல. ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்கே மார்க்கெட் 23,370 இருக்கும்போது 23,400ம் 23,350 23,300 காலும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து 23,400 அப்படின்ற புட்டை தான் செலக்ட் பண்ணோம். இதுதான் 23,400ஓட புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. 90ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ அதே மாதிரி இவனும் பாசிட்டிவாக இருந்தான். எஸ்டர்டே ஹை பிரேக், ஓப்பனுக்கு மேலே
ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா, மார்க்கெட் நெகட்டிவ் வந்தால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்தான். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே தான் இருந்தது மார்க்கெட். அதாவது 90 நம்ம அட்வான்ஸ் லெவல் 98ல் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி எவ்வளோ வரைக்கும் போனா அப்படின்னா 160 வரைக்கும் போச்சு. 60 பாயிண்ட்டு. சப்போஸ் இந்த என்ட்ரி எடுக்காதவங்க திருப்பி இதில் புல் பேக் ஆச்சு. புல் பேக் வரும்போது ஒரு என்ட்ரியை போட்டு ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு விட்டிருந்தீங்க அப்படின்னா திருப்பியும் அவன் எவ்வளோ தூரம் போனான் அப்படின்னா 128 வரைக்கும் போனான். 90 ஒரு 128 ஒரு 38 பாயிண்ட்டு. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டும் அடுத்த ஒரு 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெவலை பிரேக் பண்ணிட்டான். அவ்வளோதான், லெவலை பிரேக் பண்ணிட்டா அதோட நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, ஒரு என்ட்ரி தான் நம்ம எடுப்போம். ஒரு பிரேக் அவுட், ஒரு புல் பேக், இதுதான் நம்மளோட என்ட்ரி கான்செப்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து ஐயை கீழே பிரேக் பண்ணிட்டான். அதாவது எஸ்டர்டே ஐயை கீழே பிரேக் பண்ணிட்டான். நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எஸ்டர்டே ஐயை புட் ஆப்ஷன் கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் லோக்குள்ளே வரணும், இல்லை லோவை தொடணும், ஏதாச்சும் நடக்கும். நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதை நம்ம எடுத்தோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலை. நம்ம ஆக்சுவலாக ஒரே ஒரு என்ட்ரி தான் எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதனால் அதை மட்டும்தான் புட்டை மட்டும் தான் நம்ம எடுத்தோம். அதனால் இந்த என்ட்ரி எடுக்கல. ஆனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆச்சு. ஆனால் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இருந்தாலும் அதை எடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் ஓகே, அது நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனால் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா, அதாவது புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணலன்னா கால் ஆப்ஷன் லோ கீழே இருக்கக்கூடாது. அது ஒரு ரூல். ஓகேங்களா, ஆனால் அது 100% வந்து லோ கீழே இருக்கக்கூடாது, அவன் வந்து லோவில் வந்துடணும் அப்படிலாம் கிடையாது. 80 to 90% லோவை டச் பண்ணணும், இல்லை லோக்குள்ளே வரணும். இதுதான் ரூலு. ஓகேங்களா, அந்த மாதிரி கால் ஆப்ஷன் வந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மூமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா, கொடுத்து ஏதோ ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட்டு கன்ஃபார்மாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா, பார்க்கலாம், நம்ம அதை பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 20லேருந்து 45 வரைக்கும் போயிருக்கான். அதாவது எஸ்டர்டே லோ வரைக்கும் போகணும் அவன். இதுதான் எஸ்டர்டே லோ. அவன் வந்து கால் ஆப்ஷனு நம்ம 23,300 இந்த மணி தான் எடுக்கிறோம். இவனோட லோ வந்து பார்த்திங்கன்னா 199. ஓகேங்களா, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக லோ வந்து 99. இது வரைக்கும் வரணும். ஆனால் ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரீசன் இவன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருந்தது. ஓகேங்களா, செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருந்தது. ஓகேங்களா, அதை மீறி இவன் வரணும். ஓகேங்களா, இன்னொன்று இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன். ஓகேங்களா, மேக்ஸிமம் அந்த மாதிரி அவன் ஐயை உடைச்சானா இவன் போய் லோவை தொடணும், இல்லை லோக்குள்ளே வரணும். ஆனால் அது வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரூல் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா, நம்மளுக்கு தேவை பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா டைமிங் பார்த்துங்க, கரெக்டாக 12:30 மணிக்கு. எப்போதுமே ஒரு செகண்ட் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு 12:30 மணி 1 மணிக்கு தான் நடக்கும். அந்த டைமில் தான் நம்ம என்ட்ரி ஆகணும். அதுதான் யூரோப் டைம். ஓகேங்களா, யூரோப் மார்க்கெட்லாம் அப்போ தான் உள்ளே வரும். அப்போ தான் மூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக 20 அப்படின்னு எடுத்திருந்தாலும் 45. அந்த 15 பாயிண்ட் நம்மளுக்கு கவர் ஆகிடுச்சு. 25 பாயிண்ட்டே கவர் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. இன்னமும் பாருங்கள், மார்க்கெட் கீழே வரல, மேலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். 50 வரைக்கும் வந்திருக்கான். 20லேருந்து 50 பாயிண்ட்டே கொடுத்துட்டான். ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். 20ல் என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கூட கிடையாது. இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் 18ல் இருக்குது, 20 வித்தவுட் ஸ்டாப் லாஸ்லேயே வைக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸே போடாத வைக்கலாம். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரிஸ்கே இல்லாத ஒரு என்ட்ரி இது. ஓகேங்களா, இன்றைக்கி எக்ஸ்பெரின்றதுனால கரைக்க தான் செய்வானுங்க. ஓகேங்களா, ஏன்னா புட்டு சைடு வந்து கரைச்சிடுவாங்க. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், அவனை 0 பண்ணுவாங்க. இவனையும் கரைப்பாங்க, 2 பேரையும் கரைப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி எக்ஸ்பெரின்றதுனால இதில் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, அதாவது இவன் லோ கிட்ட வரணும் அப்படின்னா எக்ஸ்பெரி இல்லாத டைமாக இருந்தால் கண்டிப்பாக லோவை தொட்டிருப்பான், லோவில் வந்திருப்பான். அதனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் கொடுத்தது தவிர எங்கே போகணுமோ அது வரைக்கும் போகலை. ஓகேங்களா, அதுக்கு காரணம் இந்த எக்ஸ்பெரி. ஓகேங்களா, இன்னொன்று செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருந்தது இன்றைக்கி. ஓகேங்களா, அதனாலையும் சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே செட்டப் வந்து 100% வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த செட்டப்புன்றது
கரெக்டாக வந்து இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குதான்றது தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், புட்டு வந்து ஐயை கீழே வச்சோன்னே கரெக்டாக திரும்பலாம் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக நம்ம இது ஓவராலாக சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இது ரொம்ப இன்டிப்த்தாக இது எப்படி க்ரியேட் ஆகுது, ஏன் க்ரியேட் ஆகுது, எப்படி எடுக்கணும் இதுன்றதெல்லாம் நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி ஃபஸ்ட் என்ட்ரி தான் நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரி. ஒரு ட்ரெண்டு கூடயே ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இதை எடுக்கிறதும் எடுக்காதும் அவங்கவுங்க இஷ்டம். ஒரு என்ட்ரியில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட்லேயோ இல்லை ரிவர்சல்லையோ ஃபஸ்ட் என்ட்ரி எது கிடைக்குதோ அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டுனா ரெண்டாவது என்ட்ரி பார்க்கவே கூடாது, பண்ணவும் கூடாது. இதுதான் நம்மளோட ரூல். கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.